கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சாட்சி பகர்றதை பார்க்குறோம். ஆண்டவர் தம்முடைய சீசர்கள்ட்ட கேட்குறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்கப்பா, எலியான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சீஷர்களும் அதுக்கான பதில் சொல்கிறாங்க. பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனாவில் தான் வாழ்ந்தார். ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே யூத இன மக்கள் மத்தியிலே அங்கே அவர் தேவனுடைய நாமத்தில் குறிப்பாக அவர்கள் கையில் வச்சிருந்த அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல இருந்தும் பழைய ஏற்பாடு சங்கீதங்கள்ல இருந்தும் மோசேனுடைய புத்தகங்கள்ல இருந்தும் தான் எடுத்து அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விளங்கி கொண்டார்கள். சிலருடைய அறிக்கைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யோவான் 7:12, ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். யோவான் 7:12 பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க. அதில் ரெண்டாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லி, இன்னொருத்தர் சொல்கிறாங்க இல்லைங்க அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் சொல்லி. ஒரே ஜனங்களுடைய பார்வை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வைத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் சொல்லுது நல்லவர் என்று சொல்லி, ஒரு கூட்டம் சொல்லுது அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன். எவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள் பாருங்கள். தவறான கண்ணோட்டங்கள், தவறான மதிப்பீடுகள், தவறான தீர்ப்புகள். கிறிஸ்துவை விட்டு அவங்க கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தவறுவதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் தவறான மதிப்பீடுகள். ஆனால் அதுக்குள்ள மத்தியிலையும் ஒரு கூட்டம் சொல்லுது நல்லவர், அவர் ரொம்ப நல்லவருங்க. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவரை குறித்து எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை மதிப்பீடை நீங்கள் வச்சிருக்கிறீங்கிறத வைத்து தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரக்கூடிய ரட்சிப்பின் விடுதலை, பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த மாபெரும் சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அடுத்து இங்கே இவ்விதமாக இந்த 7:12 சொல்லும்போது யோவான் 7:20 ஒரு கூட்டம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், வாசிக்கலாம். யோவான் 7:20, ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து குறித்து இந்த யோவான் 7:20 நீ பிசாசு நீன்னு ஒருமையில் சொல்கிறாங்க. அதை விட வேதனையான காரியம் பிசாசு பிடித்தவன்னு சொல்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பான முகம், கருணை உள்ளம், மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த இருதயம், இவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொன்னாங்க, பிசாசு பிடித்தவன். அதே யோவான் 8:48 அதே வார்த்தையை வாசிக்கிறோம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே யோவான் 8:48 சொல்கிறாங்க பிசாசு பிடித்தவன். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சமாரியன். ஏற்கனவே ஆலோசனை சங்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவர் கலிலேயன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு எல்லாம் தவறான மதிப்பீடுகள். அவர் சமாரியர் கிடையாது, அவர் கலிலேயாவை சார்ந்தவர் கிடையாது, அவர் யூதேயாவை சார்ந்தவர், அவர் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் பிறந்தவர், தாவீதின் வம்சத்திலே யூதா கோத்திரத்து சிங்கமாக வந்தவர். ஆனால் பாருங்கள், தவறான மதிப்பீடுகள். ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்க யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா, நல்லா பைபிளை படிச்சுப்பாருன்னு சொல்லி நிக்கோதேமை அவங்க அதற்றதை பார்க்குறோம். ஆனால் இங்கே யோவான் 8:48 ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்கிறாங்க அவர் சமாரியருங்க. ஏன் சமாரியா பண்ணிட்ட போய் உட்காந்து ஆண்டரை பற்றி சொன்னார், சமாரியர்கிட்ட போய் உட்காந்து சுவிசேஷம் அறிவித்தார். சமாரியர்கள் அநேகர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த முழு கிராமமே ஆண்டரை ஏற்றுக்கொண்டுச்சு.
இவர் தான் உலக ரட்சகர் அப்படிங்கிற பேர் அந்த சமாரியாவில் தான் கொடுத்து. உடனே இவருக்கு எங்கே, இவர் சமாரியாராக தான் இருக்கணும், அதனால தான் அந்த ஜனங்களை நேசிக்கிறாரு, அதனால தான் அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறாரு என்றால் யூதர்கள் சமாரியர்களை ஏற்றுக்கொள்றதில்லை, யூதர்கள் சமாரியர்களை மதிக்கிறது இல்லை. அந்த ஒருவேளை அவங்க கலிலேயாவுக்கு போக வேண்டியதாக இருந்தால் கூட அவங்க சமாரியா வழியாக போகிறதில்ல, சுற்றி போனாலும் போவோமே ஒழிய நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சமாரியா மண்ணையே மிதிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சமாரியாவை அவர் நேசித்து ஊழியம் செஞ்சதுனால அவரை சமாரியர். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் அவருடைய கோத்திரத்தை குறித்தும் தவறான மதிப்பீடுகள், தவறான கணிப்புகள், சமாரியர்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யோவான் 10:20 அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு ஒரு கூட்டம் தெளிவடைஞ்சுக்கிட்டே வந்தாங்க, ஒரு கூட்டம் குழப்பத்துக்குள்ளே போய் இன்னும் அதிகமான குழப்பத்துக்குள்ளே போய் ஒரு உச்ச கட்டத்தில் சொல்கிறாங்க, இது பைத்தியக்கார வசனங்கள், பைத்தியக்காரன் பேசுகிறத போல பேசுகிற, இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்டு எரிச்சல் அடைகிறார்கள். ஒரு கூட்டத்துக்கு அது தேவாமிர்தமாக இருக்குது, இன்னொரு கூட்டத்துக்கு அது எரிச்சல் ஊட்டுகிற பைத்தியக்காரத்தனமான பிரசங்கமாக இருக்குது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஜனத்து மக்கள் தான், ஒரே யூத இன மக்கள் தான், ஒரே மொழி பேசுகிற ஒரே கலாச்சாரம் உள்ள மக்கள் தான். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவு தடுமாறுறாங்க பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவரை ஏன் இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியலை, ஏன் ஆண்டவரத்தில் வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவரை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கிறவங்களாக மாறுறாங்க. தவறான மதிப்பீடுகள், தவறான கண்ணோட்டங்கள் இங்கே பார்க்குறோம். அதே யோவான் 10:33 அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் 10:33 யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரி நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்லெறிகிற ஒரு கூட்டம். ஏன் தேவ தூஷணம் சொல்கிறாங்க? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொல்கிறாருங்க. அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே அவங்களுக்கு மூர்க்க வெறி, கோபம், கல்லெறிகிறதுக்கு. ஏன் என் மேலே கல்லெறிகிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, நீ தேவ தூஷணம் சொல்லுகிறவன். பாருங்க, பிசாசு பிடிச்சிக்கிறான், பைத்தியக்காரனுங்கிறான், தேவதூஷணம் சொல்கிறவங்க, இன்னொரு கூட்டம் சமாரியனுங்கிறான். எவ்வளவு தூரம் ஆண்டவரை குறித்ததான தவறான மதிப்பீடுகள். ஆனால் இதுக்கு மத்தியிலையும் அந்த யோவான் 10 அந்த கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்கள். 42 வாசிக்கலாம். யோவான் 10:42 அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ள அநேகர். பிசாசு பிடிச்சவன்னு சொன்ன அதே கூட்டத்துக்கு மத்தியில் இப்போ யோவான் இவரை குறித்து சொன்னது பெர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப கரெக்ட், உண்மையிலே இவர் தான் மேசியா, இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். எதிர்ப்புகளுக்கு மத்தியில், தேவனை நிந்திக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில், கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் எந்த கூட்டத்தில் நிற்கிறீங்க? அவர் மேலே விசுவாசம் வைக்கிற ஒரு கூட்டமாக, அல்லது இல்லை விதண்டாவாதம், அல்லது தேவனை குறித்து ஆர்கியூமெண்ட்டு? எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் எப்பவும் ஆண்டவரை குறித்து விரோதமாகவே பேசுவாங்க, பைபிளை குறித்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க, குற்றச்சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல படித்த ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்தவங்க தான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பேச 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 அவங்களுடைய வாழ்க்கை தேவனை விட்டு தூரமாக போச்சு. மோசமான வீழ்ச்சி, பயங்கரமான பின்மாற்றங்களில் போய் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, ஆண்டவரை குறித்து பேசுகிறதுக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு பயப்படணும். வேதத்தை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பெருமையில் வேதத்தை குறை கூறுகிறவர்களா, குற்றம் சாட்டுகிறவர்களா, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா, அது எப்படி நடந்துச்சு, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வேதத்தை நம்ம ஏதோ ரொம்ப திறமையாக கேள்வி கேட்குறோன்னு சொல்லி அதிக படித்த அது பள்ளி கழனி பானையில் விழுந்துச்சுன்னு சொல்லி கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கழனி பானைக்குள்ளே போய் விழுற
ஒரு வாழ்க்கைக்குள்ளே சிக்கிக்கிடக்கூடாது. அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்கிறாரு, யோவான் எப்படி இந்த நிருபத்தை இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து என்னெல்லாம் சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாமா? யோவான் 1 அதிகாரம் 29 யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பிரியமானவர்களே, இங்கே யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து அவருடைய என்ன அழகாக அவரை சித்தரிக்கிறார்னு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மரணத்தை குறித்து, பஸ்காவை குறித்து அநேக வசனங்கள் இந்த யோவானில் தான். கிட்டத்தட்ட 7 முறைகளில் பஸ்கா என்கின்ற பஸ்கா பண்டிகை குறித்து, பஸ்கா சமீபமாயிட்டுன்னு சொல்லி 7 முறைகள் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியரில் வாசிக்கிற நம்முடைய பஸ்கா யாருன்னா கிறிஸ்து. அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்காக பலியிடப்பட்டுச்சு? இஸ்ரவேலர்களுக்காக. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தலைப்பிள்ளை சங்காரம் விடுவிக்கப்படுற கடைசி அதிலிருந்து தப்புறதுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து ஈசோப்பு தண்டில் வச்சு என்ன செய்யணும்? அதை வாசலில் இருக்கிற நிலைக்காலில் பூசணும். எந்த வீட்டின் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை சங்காரதூதன் விட்டு வைப்பான், கடந்து போயிடுவான். அதற்காக அங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்த்தீங்களா? அதனால தான் யோவான் 1:29 வாசிக்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவ தன்னிடத்தில் வர கண்டவுடன் அந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவ குறித்து யோவான் ஜனங்களுக்கு முன் அறிவிக்கிறத பார்க்குறோம். அவர் என்னிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சியுடைய வார கூட நான் அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் படுத்துகிற, ஆண்டவருக்கு வழியை செவை பண்ணுகிற ஒரு யோவானை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை பிரசங்கத்தை கேட்டவங்க பின்னாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அவரிடத்தில் மெய்யான விசுவாசத்தை வைத்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போ நாம் இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுல ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, எதிர்க்கிறாங்களோ அல்லது இசைவாக இருக்கிறாங்களோ, சத்தியத்தை கிறிஸ்துவை அறிவிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் போது ஒரு கூட்டம் எதிர்க்கலாம், ஆனால் ஒரு கூட்டம் நிச்சயமாக அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தைரியமாக நம்பிக்கையோடு விதைக்கணும், நம்பிக்கையோடு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நிச்சயமாக இந்த ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டாங்க, ஆனால் மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையாங்கிறத கவனிக்கிறதுக்கு யோவான் இல்லை. யோவான் இறந்து போயிட்டார். ஆனால் யோவான் மரித்தாலும் கூட, யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டாலும் கூட அவர் உபதேசித்த சத்தியங்கள் ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பினதை பார்க்குறோம். ஆகவே நாம் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ தேவனுடைய கிறிஸ்துவ குறித்ததான சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நாம் உறுதியாக இருப்போம். ரெண்டாவது, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யோவான் 2:19 வாசிக்கலாம். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ரெண்டாவது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, முதல்ல பஸ்கா ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை ஏரோது 46 ஆண்டுகள் செலவழித்து அதிகமான பொருள் செலவில் அதை புதுப்பித்தார். அந்த புதுப்பித்த அந்த தேவாலயத்தை காட்டுறாங்க எல்லாரும். பாருங்கள் ஆலயத்தை மேன்மையாக. கர்த்தர் சொல்ற, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்னு சொன்னார். ஆண்டவர் அந்த உலக பிரகாரமான ஆலயத்தை இடிக்கிறதுக்காக வரல, எந்த கட்டடத்தையும் இடிக்கிறதுக்காக வரல. அவர் தன்னுடைய சபையை கட்டுறதுக்காகத்தான் வந்தார். தம்முடைய ஜனங்களை நரகத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிச்சு பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்காகத்தான் வந்தார். அதற்காகத்தான் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். யோவான் அதுக்கு தெளிவாக சொல்கிறார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து இப்படி சொன்னார் என்று 21 வாசிக்கிறோம். பின்னாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினதுக்கு பிறகு
சீசர்கள் சொல்கிறாங்க, அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இப்படி சொன்னாரே, அதன்படி இன்னைக்கு தம்முடைய 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். 46 வருஷம் ஆயிடுச்சிங்க இந்த ஆலயத்தை கட்ட, நீங்கள் எப்படிங்க 3 நாளில் இந்த ஆலயத்தை இடித்து போட்டு எழுப்ப முடியும்? ஆகவே அவங்க என்ன நினச்சாங்க? தவறான கண்ணோட்டங்கள் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஆண்டவருடைய போதனைகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மத வைராக்கியம், ஆலயத்தை குறித்த வைராக்கியம். பிரியமானவர்களே, மத வைராக்கியம், ஆலயத்தை குறித்த வைராக்கியம் கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிச்சிடும். வைராக்கியம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணும். நம்ம ஏதாவது அதை விட்டுட்டு நமக்கு கிறிஸ்தவம் என்கின்ற பேரில் நம்ம ஆலயத்துக்கு வைராக்கியம் அல்லது இவ்விதமாக தேவையில்லாத காரியங்களில் வைராக்கியம் பாராட்டி கிறிஸ்துவை விட்டு தூரமாக போகக்கூடிய நிலைமைக்கு போயிடக்கூடாது. அன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறதுனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிலாத்துக்கு முன்னால் நிற்பாட்டும் போது வந்து சொல்கிறாங்க, தேவாலயத்தை இடித்து போடுவேன், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன்னு சொன்னார்னு சொல்லி அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டா, அதனால் இவர் சிலுவையில் அறையணும்னு சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு போய் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அதுதான் அங்கே நடக்க போகுது. அவரை அங்கே சிலுவையில் அரைஞ்சு கொல்ல போகிறாங்க, அவர் மறிக்க போகிறாரு, அவர் அடக்கம் பண்ண போகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறாரு. இங்கே அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு சீஷர்கள் அதை நினைவு கூர்ந்தால் என்று யோவான் 2:22 வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார், இடித்து போடுங்கள். அப்போ முதல்ல அவருடைய மரணம் தேவாட்டுக்குட்டி, 2வது இங்கே நம்ம தேவாலயம், 3வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை குறித்து சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்போ ராத்திரியில் நிக்கோதேமுங்கிற ஒரு பெரிய அதிகாரி வரார். யூதருக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரி, ஒரு ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்கிறார். அந்த நிக்கோதேமு ராத்திரி வரார். நிக்கோதேமுக்கு அருமையான ஒரு தேவ சத்தியங்களை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இங்கே ஆண்டு சொல்கிறார், சர்ப்பமானது வனாந்திரத்தில் மோசேனாலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டிய. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆண்டு இதை சொல்கிறாரு. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 8ஆம் புஸ்தகத்தில் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து ஜனங்களை கடிச்சதுனால அநேகர் அங்கே சாகுறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு வெண்கலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தை நினைச்சு அதை உருவ சிலையை உண்டு பண்ணி ஒரு கோலில் மாட்டி உயரமாக தூக்கி வை. யாரெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடி வாங்குறானோ, யார் கடி வாங்குவான்? முறுமுறுத்தவன் தான் கடி வாங்க. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தவன் தான் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும். அவன் கடித்தவன் தப்புறதுக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்த்தா தான் பிழைக்க முடியும். அதே மாதிரி தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அப்போ அவர் சிலுவையில் தான் மரிக்க போகிறேன், அதுதான் உயரமான மரணம். அவரை பள்ளத்தாக்கில் தள்ளி கொலை செய்கிறதுக்கு உயரமான மலையில் கொண்டு போய் தள்ளிலாம் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, முடியலை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சிலுவையில் தான் உயர்த்தப்பட போகிறாருங்கிறத தம்முடைய மரணத்தை சொல்கிறார். தாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நித்திய ஜீவன் உயர்த்தப்படுவதன் மூலமாக. ஆகவே உயர்த்தப்பட்ட சர்ப்பம் முதல்ல என்ன சொன்னோம்? அவர் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, தேவாலயம். 3வது இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் அங்கே உயர்த்தப்பட வேண்டிய சர்ப்பம். 4வது யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் தன்னை குறித்து இப்படி சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன். பார்த்தீங்களா, அவர் தான் பெரிய மேய்ப்பர்னு பேதுரு சொல்கிறார். பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிற 4வது மரணத்தின் அடையாளம் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நல்ல மேய்ப்பன். அடுத்து நம்ம எது பார்க்குறோம்? 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு கோதுமை மணி, ஒரு விதையாக சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய மரணம் எப்படி ஒரு விதை பூமியிலே போடப்பட்டு அது தன்னுடைய உருவத்தை இழந்து அது பின்பாக அது வேறொரு மேனியாக எழும்புகிறதோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து சொல்கிறாரு. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆடுகளுக்காக கூலி ஆள் ஓனாய் வரும்போது ஓடி போயிடுவான். ஆனால் ஆண்டவர் கூலி ஆளில் நம்மை படைத்தவர். அவர் தான் ஆடுகளின் பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த மரணத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுகிறான். அப்போ நாமும் கூட தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அவன் என்னென்றைக்கும் அந்த நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்வான் என்று ஆண்டவர் அதை யோவான் 12 அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம், 25. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்பீடில் தானே யோவான் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவருடைய சரீரம் இடிக்கப்பட போகுது, 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார் என்று சொல்கிறார். அடுத்து சர்ப்பம், உயர்த்தப்பட்ட சர்ப்பம் நமக்காக. எனக்கு அருமையானவர்களே, அல்ல ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்குது? ஆண்டவரே, என் மேலே அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த மெய்யான தேவன் நீர் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அல்லது ஆண்டவரை குறித்து தவறான மதிப்பீடு, பிசாசு பிடிச்சான், பிசாசு பிடித்தவன், அல்லது பைத்தியக்காரன், தேவதூசனன் சொல்கிறவன், இப்படி ஒரு தவறான மதிப்பீடுகளை செய்து தேவனுடைய அந்த நித்திய ஜீவனுக்கு அந்நியராக போன ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். நீங்கள் எந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மருமகள், அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தர் ஆண்டுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், அவங்களும் அன்றைய அவங்களுக்கு புத்தி தெளிவை கொடுங்கப்பா, உங்களை யாருன்னு சரியான விதத்தில் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க, வெளிப்படுத்துங்க, அவங்களுடைய கண்களெல்லாம் திறங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அவங்கள குறித்து வேதனைப்படாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கே எப்படி அவங்கள அவருடைய வழியில் திருப்பணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமாக தேவன் அதை செய்வார். நாம் இந்த நாளில் தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்று யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவருடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின்ற பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த கால் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய சிறப்பு. யாத்திராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் கால் எலும்புகளை முறிக்கக்கூடாது. 8ஆமத்துலேயும் வாசிக்கிறோம், அந்த பஸ்காவுடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கிட்ட எலும்புகளில் ஒன்றை கூட முறிக்கக்கூடாது. அதே மாதிரி சிலுவையில் 2 கள்ளர்களுடைய கால் எலும்பையும் முறித்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கால் எலும்புகள் முறிக்கப்படலை. அப்போ பாருங்கள், அவர் நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டிங்கிறத மிக தெளிவாக அதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஒவ்வொரு இடத்துலையும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்குறோம். இங்கிலாந்தில் ஒரு பெரிய ஒரு வக்கீல் இருந்தார். அவர் ஆண்டவருக்கு விரோதமாக கடவுள் மறுப்பாளர், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாத்திகராக இருந்தார். அவர் நாத்திகமாக பேசி அநேக மேடைகளில் கைத்தட்டலாம் வாங்கினார். அவருக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த கருத்துக்களை பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே. நம்ம இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கலை, அவர் மரிக்கலை, உயிரோடு எழும்பலைங்கிறத நம்ம ஆணித்தரமாக ஒரு புத்தகமாக எழுதிடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்? பைபிளை நல்லா படித்து அந்த பைபிள் வசனங்களுக்கு மறுப்பு எழுதி அதன் மூலமாக ஸ்ட்ராங் எவிடன்ஸாக நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த புத்தகத்தை எழுதிடணும்னு சொல்லி வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் இல்லைன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக எழுதணும்னு சொல்லி நினச்சவர் வேதத்தை வாசித்தவுடனே கண்ணீர் வெடிக்க ஆரம்பித்தார். தான் எவ்வளோ பெரிய ஒரு பாவி, தன் மேலே கர்த்தர் எவ்வளவு அன்பு கூர்ந்து தனக்காக சிலுவையில் மரித்தாருங்கிறத உணர்ந்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்.
அவருடைய பிள்ளையாக மாறினார். கடைசியில் அவர் அந்த புத்தகத்தை எழுதினாரா அப்படின்னா ஆமாம், எழுதினார். நமக்காக அந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன். அவர் மரித்தது உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, என்னுடைய வாழ்க்கை சாட்சின்னு சொல்லி எழுதி முடிக்கிறார். அருமையானவர்களே, அவர் தான் மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம், எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி நீர் ஆண்டவரே. மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் கடினத்தோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற இந்த நாளிலே அவர்கள் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கடினமாக இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு அவர்களை மாற்றுவீராக, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.